உலகத்திலே அழகான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஈவன் நீங்களும் அழகுதான், நானும் அழகுதான். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த உலகத்திலே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகானவங்க நம்பர் 1 நம்பர் 2லாம் சொல்லுவாங்கள்ல, இதில் அதே மாதிரி உலகத்தில் அழகான மாணவன் யாரு, மாணவி யாரு, கிழவி யாரு, குமரி யாரு, பையன் யாரு, பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த உலகத்திலே அழகான பெண் யாருன்னா பெல்லா ஹேடிட். இவங்க தான். ஸோ இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 98% அந்த கோல்டன் ரேஷியோ சொல்லுவாங்க. கண்ணுனா அவ்வளோதான் இருக்கணும், மூக்குனா இவ்வளோதான் இருக்கணும், வாயினா இவ்வளோதான் இருக்கணும், அதில் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி மார்க் வாங்கினவங்க இவங்க மட்டும்தான். ஸோ 98% ஒத்து போறதுனால இவங்க ஐஸ்வர்யா ராய் 95% நினைக்கிறேன், 96% வந்து அவங்க ஒத்து போறாங்க. பட் இருந்தாலும் ஐஸ்வர்யா ராய் டாப் 10ல தான் இருக்காங்களே தவிர ஃபர்ஸ்ட் இல்லை. பட் உலகத்திலே அழகான பெண் பெல்லா ஹேடிட் தான். ஸோ இந்த பெண் பார்க்கும் போது ஆக்சுவலி இவங்க ஒரு பெரிய மாடலு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட கோடிகள்ல தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்க்கும் போது உலகத்திலே அழகான பெண் இவங்க தானா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வருவீங்க, உலகத்திலே அழகான பெண் என் அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. நான் அந்த கதையெல்லாம் கேட்கல, இவங்க அழகா இருக்காங்களா இல்லையான்றது மட்டும்தான் கேட்கிறேன். ஸோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது உலகத்திலே அழகான பையன். இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் ஏய் நான் தான் விஜய், அஜித் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க. ஆனா உலகத்திலே அழகான ஆண் யார் தெரியுமா? வேற யாருமே இல்ல, பிடிஎஸ்ல வீணு ஒருத்தர் இருக்காரு. சரி, பிடிஎஸ்ன்னு சொன்னாதான் தெரியும். இவர் தான் அந்த முகம், அந்த முகத்தோட ரேஷியோவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கா. அதாவது உலகத்துல இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாரும் ஓட்டு கேட்டுருக்காங்க, யாரு உலகத்திலே அழகான பையன். அப்போ இவருக்கு நிறைய ஓட்டு வந்தனால இவங்க தான் வேர்ல்டு ஹேண்ட்ஸம் பாயா. ஸோ இவரை பார்க்கும்போது நிறைய பசங்க காண்டாகும், ஏய் இவன்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி நீ தமிழ்நாட்டு பசங்களெல்லாம் விட்டு கொரியன்ட்ட தாவறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். கொரியனோட சீரீஸ்ல கொரியன் பசங்களாம் பெண்களிடம் ரொம்ப மரியாதையா பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் வாழ்க்கையில கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நாட்டுல ஃபுல்லா டாக்ஸிக்கான பணம் எடுத்து நம்ம பசங்களை நமக்கே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொரியன்ல என்னைக்குமே ஒரு டாக்ஸிக்கான அங்க வில்லனா இருக்கிறவங்க கூட ரொம்ப மரியாதையா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனாலதான் என்னவோ பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுல பிடிஎஸோட பாட்டு இன்னும் பிடிச்சு போச்சா, பாடிக்கிட்டே ஆடுறது, ஆடிக்கிட்டே அழகாவும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த பிடிஎஸ்ல இருக்கிற வீக்கிட்ட இருந்தனால இவங்க தான் வேர்ல்ட்ல ஹேண்ட்ஸம் பாயா. அடுத்து உலகத்திலே அழகான குழந்தை எது? இதை பார்க்கும்போது உலகத்துல நல்ல குழந்தை, கெட்ட குழந்தை, அழகான குழந்தைலாம் வேறுபாடு காட்டுறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கறது எனக்கும் புரியுது. பட் அப்படியும் ஒன்று எடுத்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ஜேர் இஜேனா. ஆக்சுவலி எனக்கு வாய் கொஞ்சம் குளருது, அவங்க பேரு சரியா எனக்கு வரல, ஒருவேளை தவறாக சொல்லிவிட்டால் என்னை மன்னித்து விடுங்கள். இவங்க நைஜீரியன் குழந்தை. இந்த குழந்தைய பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பல விளம்பரத்தில் ஆட்லலாம் வந்துருக்குறாங்க. சூப்பரான மாடலாக வளம் வந்துட்டு இருந்தாங்கன்னா. பட் சமீப காலமாக இவங்க குழந்தை பருவத்தை தாண்டிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து வந்தனால பெருசா இவங்களுக்கு ஆடு வரதில்லை, பெருசா துட்டு வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வருங்காலத்துல இவங்க ஜிம் போய் ஒரு பெரிய மாடல் ஆகி ஒரு பார்பி மாதிரி வளம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க, இவ்வளோ பேரை சொன்னியே அப்ப இந்தியால இருந்து யாருமே அழகுன்னு ரெப்ரசென்ட் ஆகலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. உலகத்திலே அழகான திருநங்கை யாருன்னா நம்ம இந்தியாவில தான் இருக்காங்க. அவங்க பேரு நாஸ் ஜோஷி. இவங்களை எப்படி அழகான திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 2017 இருந்து 2019 வரைக்கும் நிறைய பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஜெண்டர், எப்படி மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் இப்படி இருக்கோ அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வகையில இவங்க தான் மோஸ்ட் அழகான ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி விருது எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால உலகத்திலே அழகான திருநங்கை இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம இந்தியர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது உலகத்திலே அழகான கிழவி யாரு.
ஓ இதை வந்து எப்படி நீ முடிவு பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. பட் இவங்களை பார்க்கும்போது இவங்களை பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆக்சுவலி நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் உலகத்துல அழகான பெண்ணு, அவங்க அதுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெமி மூர். இவங்க பேர் எனக்கு சரியா வாயில வராதுங்க, எனக்கு எதுவுமே வராதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா பேரெல்லாம் புதுசா இருக்கறனால நீங்க அதெல்லாம் மன்னித்து விட்டு போட்டோக்களை மட்டும் பார்த்து அதை மட்டும் பார்த்து ரெகனைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 62 வயசாகுதான். ஸோ இன்னும் படத்துலலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் தெரியுமா, இப்பதான் நியூஸ் பார்த்தேன், இவங்க இப்பதான் வந்து சிங்கிளா இருக்காங்களா, மிங்கிள் ஆக ரெடியா. ஸோ உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உலகத்திலே இருக்க அழகான மனிதர்கள், அதாவது கிழவன், கிழவி, குமரன், குமரி, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ உங்களில் இது இவங்க டிசர்விங்ப்பா அப்படின்னா அது யாருன்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் அழகு இல்லை, இவங்க தான் அழகு அப்படின்னு இன்னொரு பேர் சொன்னாலும் அதையும் சொல்லுங்க.